மருந்து அடிக்கிறதும் பெத்த குழந்தைக்கு விஷத்தை கொடுக்கறதும் ஒண்ணுன்னு நிறுத்துங்கண்ணே. இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே மாறி போச்சுமா. இன்னைக்கே நட்டு நாளைக்கே அறுவடை பண்ணணும்னு சொல்றாங்க. என்னமா பண்றது? இல்லண்ணே, நேர்மையான பொருளுக்கு எவ்வளவு விலை தரவும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. முக்கியமா படிச்சவங்க, பணக்காரவங்க எல்லாரும் கிராமத்து பொருளுக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஆர்கானிக் பொருளுக்கு தான் மவுஸ் அதிகம். அமெரிக்காக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிச்ச கஞ்சி தண்ணிய கூட ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடலை மிட்டாய், கருப்பட்டி, சிறுதானியம், நெல்லு, பனங்கற்கண்டு, மண்பானை இதெல்லாம் வாங்குறதுக்காக அமெரிக்காக்காரன் வரிசை கட்டி நின்னுகிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் எல்லாரும் அவங்க மண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு கிராமத்து பக்கம் வரதான் போறாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. மெட்ராஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் இந்த மண்ணு மேல உனக்கு இருக்கிற அக்கறை எல்லா பயல்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஏன் சார் சேனல்ல என்னோட கான்செப்ட் மட்டும் வர மாட்டேங்குது? வரலைன்னு வருத்தப்படாத, வர வைக்க ட்ரை பண்ண அன்பு. 7 கடல் 7 மலையை தாண்டி இவனையா ஷூட் பண்ண வந்திருக்கோம் ப்ரோ. டேய், அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைடா. பேசாம மூடிட்டு வா. இவரா சித்தரு? பார்த்தா சித்தால் வேலை செய்கிற மாதிரி இருக்காரு ப்ரோ. புதுசுன்னு எல்லாருமே புதுசு பின்னாடி சுத்துறாங்க. நீ பழச்சு தேடி போயேன். சித்தர்னா டிவில காட்டுற மாதிரி அழகாலாம் இருக்க மாட்டாங்க, அழுக்கா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமா இருக்கும். அது சரி ப்ரோ, ஃபிகர் பின்னாடி போகிற மாதிரி இவர் பின்னாடியே போயிருந்தா எப்படி ப்ரோ? ஆளை மடிக்க ஒரு அறையை விட்டு பேட்டி ஆரம்பிப்போமா? ஏய், அவர் சபிச்சா நடந்துரும். பேசாம வா. இந்த சித்திற்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான். இவன் என்ன ப்ரோ பார்க்கில் வாக்கிங் போகிற மாதிரி காட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கான்? ஆந்திராவில் பைரவகுண்டான்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. அங்க ஒரு சித்தர் அப்பப்ப வந்துட்டு போறாராம். அவரை நீ படம் பிடி, நான் சேனல்ல போறேன், நீயும் பரபரப்பாவ. ஓம் நம சிவாய. ஐயோ அலக்கானுமே. எல்லாம் ஒன்னாலதான்டா. அவரை காணும் பாரு. ஒண்ணுக்கு வந்திருக்கோம் ப்ரோ. எங்கன்னா ஓவர்லாப்ல நின்று இருப்பாரு. ஏய் அம்மா இந்தாண்ணே. டேய் வாடா. அட போயா. இவன் தான் கண்ணா மூச்சார சித்தரா இருக்கான். இவனை பேட்டி எடுத்துக்குள்ள நம்ம நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. என்ன வேணும்? ஒரு இன்டர்வியூ. அட என்ன ப்ரோ, எதுக்கு லைசன்ஸ் இல்லாதவன் போலீஸை பார்த்து மிரள்ற மாதிரி மிரள்றீங்க? சித்திர உன்கிட்ட நான் நயன்தாராவை கேட்க போறோம். டேய், நாய் கடிச்ச மாதிரி நறுக்குன்னு 4 கேள்விதான், பதில சொல்லிட்டு போயிட்டாரு. சித்திர ஒரு போட்டோ. சித்திர ஐயா நில்லுங்க. சித்திர ஒரு நிமிஷம். கடவுள் இருக்காரா? அவர் இல்லாமலையா நீ நானும் பிறந்தோம்? அது இயற்கை சாமி. அந்த இயற்கையை உருவாக்குனதே அந்த கடவுள் தான். சரி, கடவுள் இருக்காருன்னு வச்சுப்போம். கடவுள் இருந்தோம் இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்குது? சொத்துக்கா அப்பாவை கொல்றான், சோறு போடலாம் அம்மாவை கொல்றான். இந்த நாட்டையே அரசியல்வாதிங்க ஏமாத்துறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், கடல்ல சுனாமி, நிலத்துல பூகம்பம், வானத்துல விபத்து, காத்துல விஷம். இதுல சாகுற மக்கள்ல கடவுளை நம்புறவனும் இருப்பான்ல. அப்படின்னா கடவுளை அவனை காப்பாத்தணும்ல. கஷ்டத்துல வராத கடவுள் இருந்தா என்ன இல்லனா என்ன? இது முழுக்க முழுக்க கடவுள் பேரை சொல்ற சதி.
அல்லாவும் கல்லடிப்பட்டிருக்காரு, இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, ராமனும் காட்டுல கஷ்டப்பட்டிருக்காரு. கதையை கடவுள்னு எப்படி நம்புறது? நீ புராணங்கள் எல்லாம் படிச்சது இல்லையா? இல்ல, இது காலங்காலமா சொல்ற கதை தானே. ஐயா சித்தர, ஒரு நிமிஷம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அப்படின்னா கண்ணெதிரே நடக்க போற கதைய நீயே போய் பாரு. வடக்கம்பட்டி இங்கிருந்து வடக்குல 400 மைல் தூரத்துல இருக்கு. அங்க ஆதிசக்தி சுயம்பா உதிச்சிருக்கா. உனக்கு உண்மையான தேடல் இருந்தா, உன் மனசுல தைரியம் இருந்தா, அது கதையா இல்ல கடவுளான்னு பாரு. அங்க ஒரு சூரசம்ஹாரம் நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் கேள்விக்கெல்லாம் அங்க பதில் கிடைக்கும். சித்தர்கள் கூட ஆல்மோஸ்ட் அரசியல்வாதிங்க போலதான் ப்ரோ. சிக்கலான கேள்வி கேட்டா திட்டா பறந்து போயிடுறாங்க. அம்மா, தாயே, பராசக்தி, வேம்புலி அம்மா, மாகாளி, ஆதிபராசக்தி, தானாக வந்தவளே, தரங்கியாள பிறந்தவளே, தகுந்த வரம் கொடுப்பவளே, என் தாய போல காப்பவளே, தங்க மகளே, மாகாளி. அம்மா, தாயே, பராசக்தி. அம்மா, தாயே, ஆதிபராசக்தி. என்னடா மத்தவங்கள மாதிரி நீயே பாத்துக்கிட்டு நிக்கிற? என்ன யாருன்னு தெரியலையா? வந்தது யாருமா? சொல்லுதாயி. சக்திடா, ஆதிபராசக்தி. அம்மா, தாயே. தாயே. அம்மா, தாயே, ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டசாலிடா நீ. உன் அப்பா, பாட்டை, முப்பாட்டை எவனுக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போகுதுடா. தாயே, ஆதிபராசக்தி. அம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒரு நீண்ட நாள் கணக்கு கதையை முடிக்க சுயம்பா வந்திருக்கேன்டா. சக்திடா, ஆதிபராசக்திடா. ஆத்தா, நான் என்னத்தா பண்ணணும்? நான் முளைச்ச இடத்துல எனக்கு ஒரு கோயில கட்டு. விரும்பி வந்திருக்கேன்டா. சக்திடா. அம்மா, மலையேறிக்கம்மா. தாயே, யாரையும் காப்பாத்துமா தாயே. கட்டுறேன் தாயே, கட்டுறேன். இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும், என் வம்சாவளியெல்லாம் தலைக்கணும். அதுக்கு என் சொத்தை வித்தாவது உனக்கு நான் கோயில் கட்டுறேன். ஓம் சக்தி தாயே. கேட்டீங்களா? காஞ்சி போன பூமி, பாவப்பட்ட பூமின்னு ஒதுக்கி வச்ச நம்ம ஊருக்கு நான் இருக்கேன்னு அந்த ஆதிபராசக்தியே வந்திருக்கா. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். கோயில் கட்டணும்னு ஆத்தா என்கிட்ட மட்டும் கேட்கல, என்னைய சாட்சியா வச்சு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கா. இத ஊர் விஷயமா பார்க்காம உங்க சொந்த விஷயமா பாருங்க. ஆத்தா சொன்ன மாதிரி இங்க கோயில் கட்டினா தான் நம்ம ஊரும் நல்லா இருக்கும், இந்த பூமியும் செழிக்கும். அம்மா, ஆத்தா, தாயே. ஆமா, நான் பூசா நட்சத்திரம் தான். எது கேக்குற? பூசத்துல பிறந்தவங்க பூசாரியா தான் போவாங்கன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் பூசாரியா போனாலும் நீ தாண்டா கோயில்ல மணி ஆட்டணும். வாடா, வேலையை பார்ப்போம். சிக்கன சித்திரை வச்சு இந்த மாசம் செலவு பார்க்கணும். சித்திரே, நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன்? உங்ககிட்ட நான் நயன்தாராவை கேட்க போறோம். நாய்க்கு அடிச்ச மாதிரி நறுக்குன்னு 4 கேள்விதான், பதில சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா, சித்தர் கூட பேசினதெல்லாம் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணியா இல்லையா? ரெக்கார்டிங் பண்ணும் ப்ரோ. அப்படின்னா கடவுளை அவனை காப்பாத்தணும்ல. கஷ்டத்துல வராத கடவுள் இருந்தா என்ன, இல்லனா என்ன? டேய், பொய் சொல்லாத. சித்தரை இன்டர்வியூ பண்ணதே காணும் பாரு. அதனால அங்கேயே காணாம போயிட்டாரு ப்ரோ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்தனே, எல்லா சாட்டும் இருந்தது. இப்ப எப்படி காணாம போயிடுச்சு? டேய், முன்னால பின்னால ரெண்டுமே இருக்கு, நடுவுல சித்தர் கூட பேசுனது மட்டும் காணும் பாரு. அப்படின்னா அவர் உண்மையான சித்தரா ப்ரோ? அவர் உண்மையான சித்தர்னா அப்ப அவர் சொன்னது உண்மைதானே ப்ரோ? டேய், கரெக்டா சொன்ன. நாம இந்த உலகத்துக்கே தெரியற நேரம் வந்துருச்சு. அவர் சொன்ன ஊருக்கு போறோம், அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்றோம், எல்லா நியூஸ் சேனலுக்கு கொடுக்குறோம், ஃபேமஸ் ஆகுறோம். ஆமா, அவர் சொன்ன ஊர் பேர் என்ன? கேள்வி கேட்ட உங்களுக்கே தெரியாதப்போ கூட என்ன எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? 40 மைல் 40 மைல் தெற்கு தசை, பட்டி பட்டி பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி, வடக்கம்பட்டி. வடக்கம்பட்டி கரெக்ட் ப்ரோ.
சார் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கோயிலை சுத்தி நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க நிறைய லாட்ஜிங்ல கட்டி பக்தர்கள் வந்துட்டு போறதுக்கு வசதியா பண்ணலாம். ஏன்னா மணி இஸ் வேல்யூபிள். இது கோயில் கோபுரம் சார். இது மெயின் என்ட்ரன்ஸ். பில்டிங்கோட வாசலுக்கு இந்த பக்கம் 2 கடை கட்டுறோம். பக்தர்களோட தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும், கோவிலுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கின மாதிரி இருக்கும். எனக்கு கோவில் லாபம் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா மணி இஸ் வெரி வேல்யூபிள். இது கார் பார்க்கிங் ஏரியா சார். கார் பைக்ல வர பக்தர்கள்ட்ட டோக்கனை போட்டு வசூல் பண்ணிக்கலாம். எனக்கு கோயில் கஜானா ரொம்பிக்கிட்டே இருக்கணும் சார். மணி இஸ் வெரி வேல்யூபிள். அப்புறம் தம்பி, எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்ன, ஐயரை வர சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பாப்போம், பூமி பூஜையை போட்டுருவோம். இல்ல தம்பி வேண்டாம். ஏன் சார், வெளிய 4 கடை உள்ள 4 கடைன்னு பட்ஜெட் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? வேண்டாம், விட்டுடுவோம். தம்பி அந்த 3 கோடி ப்ராஜெக்ட் கொடு. இது ஜஸ்ட் 3 கோடி தான் சார். பொதுவா நாங்க இவ்வளவு கம்மியா கோட் பண்ணி ஒர்க் பண்றதே இல்ல. இதுல 4 கடை வராது, 2 கடை தான் வரும். கோவிலுக்கு பெருசா லாபம் வராது. அதே மாதிரி வெளியே ஒரே ஒரு கடை தான் வரும். அது ஓகேவா சார்? இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேனா, சாரி சார், இதுக்கு கம்மியா என்னால கோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. நீங்க இதுக்கு மேல சிம்பிளா கட்டணும்னா உங்க ஊரு கொத்தனாரை வச்சுதான் சார் கட்டணும். சும்மா நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சாரி சார், ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு சொன்னா. நீங்க இந்த கோயில் கட்டுறத ஒரு ப்ராஜெக்டா பாக்குறீங்க, ஆனா எங்க அப்பா அதை ஒரு புண்ணியமா பாக்குறாரு. வாசல்ல கடையை கட்டுறேன், உள்ள ஹோட்டல்ல கட்டுறேன்னு சொல்ற நீங்க கோயில் எப்படி ஐதீகமா கட்டணும்னு சொல்லல பாருங்க. அதனாலதான் எங்க அப்பாக்கு இது பிடிக்கல. எங்க அப்பா இதை ஒரு விளம்பரத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கட்டல, ஊர் மக்களோட நன்மைக்காக கட்டுறாரு. நீங்க உங்க தொழிலையும் தெய்வமா மதிக்கல, எங்க ஊர் தெய்வத்தையும் மதிக்கல. நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பழைய காலத்துல கட்டின கோயில்லாம் உங்களை மாதிரி இன்ஜினியரிங்கா கட்டினது இல்ல. எங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியும். கிளம்புங்க. நம்மள மாதிரி இன்ஜினியரிங் படிச்ச திமிர்ல ஓவரா பேசுறேன். நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதைத்தான் நீ சொன்ன. எல்லாருக்கும் சரிதானங்க? சரிதாம்மா சரிதாம்மா.